வியூவர்ஸ் கிளம்பிட்டு டேம்லேருந்து போகலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். பயங்கரமாக வசிக்குது. டைம் எவ்வளோ தெரியுமா? இப்போது 4:35 ஆகுது. சுத்தமாக முடியல. எனக்கு காது அடைக்குது. பேசக்கூட ப்ரோ, பேசக்கூட முடியல. காது அடைக்குது பயங்கரமாக. இங்கே தான் போட்டிருக்கு கார்த்திக் மிஸ்ஸா. வேணாம். மது மிஸ் வேணாம். இப்படி போய் பார்ப்போம். வேறு எதுவும் காண மாட்டோம். இங்கே தான் இருக்கே. மயூராவா? மயூர் என் காலேஜில் இருக்கிறதாச்சா? அப்போ இங்கே நான் போகவே மாட்டேன். சரி, ஹோட்டல் ஓட்டும் போய் சாப்பிட்லாம். சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டுவர்ட்ஸ் அப்படியே பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சேலம், சேலம் டு கள்ளக்குறிச்சி. அவ்வளோதான் இன்றைக்கி ரூட்டு. இந்த பஸ்ஸு ப்ரோ வழி விடுவோனாங்கிறாரு. நான் ஒரு 5 கிலோமீட்டர் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். இப்போ தூக்குறாருங்க. யாருக்கிட்ட? அவ்வளோதான், 2 நாள் ட்ரிப் முடிஞ்சுது. இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. போயிட்டு பார்க்கணும். போகலாம். வியூவர்ஸ் பொள்ளாச்சி வந்துட்டோம். நல்லபடியாக பொள்ளாச்சி வந்து சேர்ந்தாச்சு. அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இங்கேருந்து 44 கிலோமீட்டர். ஒரு ½ ஹவரில் போயிடலாம். பொள்ளாச்சி நல்லாயிருக்கு சொன்னால். இந்த ஊரே எனக்கு என்னன்னு தெரியல. பொள்ளாச்சி உள்ள வரும்போது சரி போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்குது. வாட் ப்ரோ, எப்படாருண்ணே? ஓஸ் இது 1 வே தான். ஆனால் நாங்கள் போகிறோம், வேறு வழி இல்லை எங்களுக்கு. மேப் இப்படி தான் காமிக்குது. நோ என்ட்ரின்னு தான் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ ப்ரோ ஸ்னோ என்ட்ரி போட்டிருக்கான கூகுள் இப்படி தான் காட்டுது. என்னன்னு தெரியல. பொல்யூஷன் வராமல் தான் சரி. இந்த ஹைவே ஸ்ட்ரெயிட் ரோடில் ஏறும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுதுன்னு. ஐயா ஐயா இருக்கு ஐயா. க்யூட் ஸ்மைலுங்க. செல்ல வந்துட்டோம். இப்போ கோயம்புத்தூர் போகலாம். இப்போ ப்ரோ ஸ்ட்ரைட்டா? யூஎஸ் பொள்ளாச்சி அவுட்ரு வந்துட்டோம். அதான் பொள்ளாச்சி வெளியே வந்தாச்சு. இப்போ மோட்டு கோயம்புத்தூர் நைட்டு ஈஸா போகலான்ட்டு இருந்தோம். ஆனால் அப்புறம் மைண்ட் வரல. சரி ஆனால் விட்டாச்சு. நாளைக்கு சண்டே தான். போகலாம். அப்போ நைட்டு ஸ்டே பண்ணுவீங்க. அப்புறம் பார்க்குறோம். சரி, அதான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கும் ஈஸியாக போனது. சரி அதான் அப்புறம் அடுத்த நேரம் வந்து நான் விட்டேன். அங்கே ஹில்லுக்கு போயிட்டு மீட்ரு வேறு வேலை செய்யவே இல்லை. அது ஒரு சைடு வரல. ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எடுத்தோம் பிளாக் ஹார்ஸ் வச்சு.
ஆனால் அது வந்தால் வால்பாறை வந்து நல்லா பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், சூப்பராக லொக்கேஷன் நல்லாயிருக்கும் எல்லாமே. தென் சுற்றி பார்க்கணும் ஒரு 6-7 பிளேஸ் தான் யூஸ் இருக்குது, அது ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். நல்லா இருக்கு, ஆனால் எல்லாம் ஓகே தான், பரவாயில்ல. நம்ம 2 நாள் ட்ரிப் வந்ததுக்கு போதும் இதுவே. இப்போ ஈவினிங் டைம் ஆகுது, ஒரு மாதிரி காமாக இருக்குது கிளைமேட்டு, பைக் ஓட்டும் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த டைமில் பைக் ஓட்டினா தான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டயர்ட் ஆகும், ரொம்ப ஃபீல் ஆகும் டயர்ட் ஆகுறது. ஊட்டி 120 கிலோமீட்டர், 123, சேலம் 200, கோயம்புத்தூர் 25. கோயம்புத்தூர் தான் 6 மணிக்குள்ள. இது ரோடு நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சிமெண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் சிமெண்ட்டில் போட்டாங்கன்னு தெரியல, தாரில் போட்டுருந்துருக்கலாம். மெயினாக யூஸ் பண்ணுற ரோடு போய் சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அது என்ன ரோடு, ஒரு ரோடு இருக்கா போதும். வியூவர்ஸ், இந்த ரோடு நல்லா இருக்கு, ஃப்ரீயாக இருக்கா, நான் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன் 100லேயே. ஏன்னா இப்போ நான் 6 மணிக்குள்ளே வந்து கோயம்புத்தூர் தாண்டுன்ற ஒரு செட் வச்சுருக்கேன், அது தாண்டனா இப்போ நான் பொறுமையாக போய்க்குவேன். இருட்டுறதுக்குள்ளே ஹைவே ஏறணும். பேரிகார்டு இருக்கிறது இல்லை, அப்படியே போகலாம். ரோடு நல்லா இருக்கு, சிமெண்ட் ரோடாக இருந்தாலும் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி போகிறதுக்கு. சிக்னல் வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்களா? போ ப்ரோ, பாருங்க. சீக்கிரம் போன யூஸ் தான். கற்பகம் காலேஜ் சான்னோடனே ஒரு ரைட் வைக்கணும் நம்ம கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு. ஆனால் சேலம் ரூட்டு தான், இதில் போய் தான் போகணும். அந்த மீட்டியார் ப்ரோ நம்ம கூட அப்போலேருந்து நானும் பார்க்குறேன், அவர் அப்போலேருந்து அடிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. நம்ம அவரை கொஞ்சம் யாருன்னு காட்டி விடுவோம். போங்களா, என்ன நானும் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாகவே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே வால்பாறை போனால் ஃபுல்லாக கப்புள்ஸு, இங்கே கோயம்புத்தூர் என்ட்ரிலேருந்தே ஃபுல்லாக கப்புள்ஸ் சுற்றிட்டு இருக்காங்க. அது நம்மளும் வந்தால் வைத்தறிச்சலாக இருக்காது, நம்ம கூட வரலாம்ல, அதனால தான் வைத்தறிச்சலாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன் வே ரோடு மாரி இருக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் நேற்று போகும்போது எப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். எங்கேயும் கப்புள்ஸு. யாரும் இப்படி ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாதீங்க. ட்ரைவ் பண்ணால் ரைட்லாம் போகிறீங்கன்னா செட் பிகர்ஸ் யூஸ் பண்ணி, ஹெல்மெட் யூஸ் பண்ணி பக்காவாக போங்க. ஏன்னா வண்டி போனால் கூட திருப்பி கிடச்சிரும், ஆனால் உயிர் போனால் கிடைக்காது. நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறேன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு இவ்வளோ எவ்வளோ போனாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அவ்வளோ. நான் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு, கரெக்டாக பிரேக்கிங் தெரியும், இப்படி போனால் பிரேக்கிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு.
தான் சொல்கிறேன், பார்த்து போங்க. ஒரு குவாட்ச் கூட இருக்குமே, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ்னு. நிஜம்தான் அது. போகும்போது நல்லாயிருக்கும், எதாவது ஆனால் தான் தெரியும். எனக்கு யாரோ தான் சொன்னாங்க, என்னென்ன ஸ்பீடாக போகிறேன்னு சொன்னதுக்கு வந்து இப்படி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆக்சிடெண்ட் வரல போய் பாருப்பா ஒரு டைமு, பார்த்துட்டு வா, அப்புறம் நீ ஸ்பீடே ஓட்ட மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் தான் நல்லா ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பித்தேன், கரெக்டாக ஓட்டும் ஸ்பீடான்ட்டு. ஓகே ப்ரோ, ஓகே, செம்மையாக இருக்குது. 1.5 கோடி 5 ரூபா டிஃபெண்டர். எங்கே வேணால் போவோம், எங்கே வேணால் வரோம். ஒன்றரை கோடி ஆச்சு சும்மாவா? வியூவர்ஸ் ஹைவே ஏறிட்டோம், வியூவர்ஸ் மோஸ்ட்லி ஏறிட்டோம், போயிட்டுருக்கோம். ப்ரோ நீ போ ப்ரோ, இல்லை வா ப்ரோ, ஏன் ப்ரோ கூட வந்துட்டுருக்க? பின்னாடி ஒரு கார்கார வியூவர்ஸ் கூடயே வந்துட்டுருக்கான். போகணும் இல்லை வரணும், அஞ்சில் போகலான்னு பார்க்குறேன், ட்ராக் மேலே விட மாட்டோம். மாறணும் பட் அப்படியே கிடைக்குதா? அந்த சைட் ட்ராக் ஓகே, அதனால அருண் ப்ரோக்கு வந்து ஒரு டீ அடிக்கணுன்றாரு. டீ கடையாக பார்த்து போகணும். இதுதான் இப்படி போயிட்டுருக்கோம். ரூட்டு ஃபுல்லாக வெளில வந்துட்டோம். இது எந்த இடம் கரெக்டாக தெரில. ஆனால் இங்கேருந்து 138 கிலோமீட்டர் சேலம். ஒரு டீ பிரேக் எடுத்தோம், அடுத்து போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, 3 வே இது, ரோடெலாம் ஃப்ரீயாக இருக்குது. சல்லன்னு போயிட்டுருக்கோம். வால்பாறைன்னு இருந்தோம், வால்பாறை ட்ரிப்பு முடிஞ்சது கடைசியாக. ஆமாம், அடுத்து வேறு ஸ்டேட்டு கவர் பண்ணுவோம். இன்னும் தமிழ்நாட்டிலே போகாதது இருக்குது கொஞ்சம். இன்னும் அந்த கன்னியாகுமரி சைடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. கன்னியாகுமரி சைடில் போனால் ஒரு 1 வீக் இருக்கணும். அங்கே சுற்றி அந்த ஃபுல்லாக எதாவது கவர் பண்ணிட்டு வரணும், அப்படின்னா தான் போகணும். இன்னும் போகக்கூடாது கன்னியாகுமரி சைடு. வேறு பார்க்கணும் அப்படியே எவ்வளோ இடம் இருக்கு, இடமும் இல்லை சுற்றி பார்க்க. இன்றைக்கி சாட்டர்டேயில் ஸோ எல்லாம் கிளம்புறாங்க ஊருக்கு. டோல்கேட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபக்கிங் வியூஸ். இந்த வேலை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. கேஎல் வண்டி அதான் அப்படி இருக்கு. மாடிஃபைட்னா கேரளா தான் தரமாக இருக்கும். நிஜமா வியூவர்ஸ், மாடிஃபை கேரளா பாருங்களேன் எப்படி இருக்கும். அவங்க பைக்கெலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ செட் பண்ணிக்கிறேன். அவங்க வெஹிக்கிள் எல்லாமே யூனிக்காக இருக்கும். மாடிஃபை பயங்கரம் பண்ணுவாங்க அவங்க. இப்போ அந்த வேன் அது சும்மா, இதே நம்ம ஊர் வேனாக இருந்துச்சுன்னா சும்மா போட்டு அவ்வளோ அழுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. அந்த வேனை பாருங்க இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. கேரளா கேஸ் தான் ப்ரோ. நீ ஒருத்தன் வா ப்ரோ, எப்படி வா ப்ரோ நீ. அங்கே ஆக்சிடென்ட் போல. ஃப்ரண்டில் ஃபுல்லாக வலி. எதில் அடிச்சதுன்னு தெரியல வண்டி.